நீங்க ஈஸியா இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னம்னா செலவில்லாம நம்ம இந்த சாணப்பாசி காய்ச்சலை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வந்து பொதுன்னு ஆக்குது. மண்ணில் உள்ள சத்த செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது. காத்துல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்த செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது. நம்ம செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இதுலயே பூச்சி வெட்டியும் தயாரிச்சுக்கலாம், இதுலயே NPK தயாரிக்கலாம், இதுலயே பொட்டாஸ் தயாரிக்கலாம், நுண்ணூட்டம் தயாரிக்கலாம், எல்லாமே தயாரிக்கலாம். இந்த 1 லிட்டர் சாணப்பாசி கரைசல், 200 லிட்டர் பேரல், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, இது மட்டுமே போட்டு வெயில்ல தான் வைக்கணும். காலை மாலை கலக்கி விடணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்து தான் பயன்படுத்துவோம். இதை மீண்டும் வாங்கணுங்கிறதுல ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதை வச்சு மீண்டும் தயாரிச்சுக்கலாம். இது எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த 200 லிட்டர் பேருக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலக்கி கொடுப்பா, 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டர் சாணப்பாசி கரைசல், இதை போட்டு வெயில்ல வச்சு காலை மாலை கலக்கி விடுறோம். ஒரே வாரம் ஃபர்ஸ்ட் கலக்கி விடும்போது நுர வரும், புளிச்சு வாசனை வரும். அடுத்து தண்ணி கலர் மாறியதை அதை வந்து தண்ணியில கலந்து 1 ஏக்கருக்கு கொடுத்துடலாம். அடுத்தது ஒரு 5 லிட்டர் மிச்சம் வச்சுக்கலாம். அதுலயே சர்க்கரையை போட்டு மறுபடியும் 200 லிட்டர் தண்ணி, 2 கிலோ சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா மறுபடியும் 200 லிட்டர் தயாராகிடும். 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவு குறைய, மண் வந்து வளமான மண்ணா மாறு. ஏன்னா மண் வளமானால் மட்டுமே தான் நம்ம இயற்கை விவசாயத்துல ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இடுபொருள் காசு கொடுத்து வாங்குறதுனாலதான் நமக்கு செலவு அதிகம் ஆயிடுது. நமக்கு வந்து இடுபொருள் செலவை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இயற்கை பொருளா இருந்தாலும் நம்ம வெளியில அதிகமான காசு கொடுத்து வாங்குறதுனாலதான் நமக்கு விலை விற்கல அப்படின்னா நட்ட வருது. நம்மளுடைய உழைப்பு அப்படின்னாவே நம்மளுடைய